Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் லீவு, பட் லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 65 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், சென்செக்ஸ் 269 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நிஃப்டி பேங்கும் 121 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி மட்டும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் பார்த்துருந்தா அந்த ஆசெஞ்சரோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல நிஃப்டி ஐடியை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43% குறைஞ்சிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 23 பார்த்தீங்கன்னா 28.1 பில்லியன் டாலராக இருக்குது. அதே ஃபினான்ஷியல் இயர் 22 49.3 பில்லியன் டாலராக இருக்குது. நியர்லி 43% வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரேங்க்ல வந்து நம்ம 8வது பிளேஸ்லேருந்து 15வது பிளேஸுக்கு போயிருக்கோம். இது வந்து இந்த அப்டேட் கொடுத்தது யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்க தான் அந்த ரேங்கிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 8வது பிளேஸ்லேருந்து 15வது பிளேஸுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டில் இந்த ஜெனிவா பேஸ்ட் ஆர்கனைசேஷன் சொன்னதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஏஷியா லெவலில் பார்க்கும்போது 8% கீழே விழுந்திருக்கு. 621 பில்லியன் டாலராக இருக்குது. யூஎஸ் வந்து அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. சைனா, பிரேசில், கனடா, ஜெர்மனி, மெக்சிகோ இவங்கெல்லாம் அடுத்தடுத்த பிளேஸில் இருக்கிறாங்க. குளோபல் லெவலில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2% கீழே விழுந்திருக்கு. 1.3 ட்ரில்லியன் டாலராக இருக்குது. இதுக்கெல்லாம் ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு ரீசன் வந்து எக்கனாமிக் ஸ்லோடவுனும் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சில எக்கனாமிக் பாலிசி அந்தந்த கவர்மெண்டோட அந்த கண்ட்ரிஸோட சில எக்கனாமிக் பாலிசிலையும் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் ஈக்விட்டி இன்ஃப்ளோ வந்து 3.49% ரேங்க் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 23 பார்த்தீங்கன்னா 44.42 பில்லியன் டாலராக இருக்குது. அதே ஃபினான்ஷியல் இயர் 22 46.03 பில்லியன் டாலராக இருக்குது. நியர்லி 3.49% வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இன்ஃப்ளோவில் நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அவுட்ஃப்ளோ ஆகுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் இயர் 22 23வது இடத்துல இருந்து இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் 23 20வது இடத்துக்கு முன்னேறி இருக்கும். அவுட்ஃப்ளோனா ஃபண்ட் வெளியே போகிறது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 22 13 பில்லியன் டாலராக இருந்தது, இப்போ 15 பில்லியன் டாலராட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 23வது இடத்துலேருந்து 20வது இடத்துக்கு வந்திருக்கும் ஃபண்ட் வந்து அவுட்ஃப்ளோ ஆகிற இடத்துல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க கொடுத்த அப்டேட் தான். ஸோ இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 43% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஒருத்தர் டாடா டெக்னாலஜி ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ல 17% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேரில் 900 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் இப்போ பார்க்கும்போது 994 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 52 வீக் ஹை லோவையும் டச் பண்ணிதாங்க இந்த ஷேர். நியர்லி 52 வீக் லோவையும் டச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 994 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 10 ரூபா 5 காசு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 காசு வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 13 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்க்கும்போது டோட்டல் 8 அனாலிஸ்ட்டில் வந்து 6 அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷேருக்கு செல் கால்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் இந்த ஷேர் வந்து 900 கிராக் பண்ணி கீழே வர வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரில் வெயிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வாங்கி டிவிடெண்டும் கிடைக்காது. ஸோ ரொம்பவே கிராஷ் ஆயிருக்கு இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 15% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். 1400 வரைக்கும் போன ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்குது. மேபி ஒரு 900 கிராக் பண்ணி கீழே வர அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ 950 கிராக் பண்ணி கீழே வந்தாலே ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம் அந்த ஷேரில். ஸோ இப்போதைக்கு டாடா டெக்னாலஜிஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேபி அவங்க வந்து ஒரு 900 இல்லைனா 950 அதை கிராக் பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம ஸ்லோ அந்த டாடா டெக்னாலஜிஸில் கன்சிடர் பண்ணலாம். இது ஃபியூச்சரில் அந்த டாடா எலிக்ஸி மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டாக்கு. இது டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக அசோக் லைலாண்டு, இண்டஸ்இண்ட் பேங்கு, நெக்ஸ்ட் வந்து இந்த இந்துஜா குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், பேங்க், ஐடி செக்டரு, ரியல் எஸ்டேட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில். இவங்க ஃபேமிலியோடு சுவிட்சர்லாண்டில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தில் பார்க்கும்போது ஹிந்துஜா குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று பிரகாஷ், அவரோட ஒய்ஃப் காமால்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க அவங்களோட சன் அஜய், ப்ளஸ் வந்து அவங்களோட மனைவி நாம்ராதான்னு சொல்கிறாங்க. இவங்க சுவிட்சர்லாண்டில் தான் வந்து வசிச்சுட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இல்லீகலாட்டு இந்தியாவில் உள்ள எம்ப்ளாயிஸ், அதாவது இந்தியாவிலேருந்து வேலையாட்கள் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலியில் வந்து வேலை செய்கிறதுக்கு பணியமர்த்தியிருக்காங்க. இவங்களோட பாஸ்போர்ட்டையும் பிடிங்கி வச்சுட்டாங்க. ஸோ ரொம்பவே அதிகமாட்டு வேலை வாங்கியிருக்காங்க. பட் சேலரி வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே வந்து சுவிட்சர்லாண்டில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஒரு பெட்டு டாக்கு வந்து ஒரு நாளைக்கு 23.51 பிராங்க் செலவழிக்கிறாங்க. அதாவது இந்திய மதிப்பில் வந்து 2217 ரூபான்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இவங்கள 18 மணி நேரம் வேலை வாங்கிட்டு வெறும் 7 பிராங்க் தான் வந்து இவங்களுக்கு ஒரு சேலரியாக கொடுக்குறாங்க. அதாவது 660 ரூபா தான் சேலரியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து
இவங்களோட பாஸ்போர்ட்டையும் வந்து கையில் வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க கையில் பிடிங்கி வச்சுட்டு இவங்களை வந்து ரொம்பவே மிரட்டி வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாண்டில் ஒரு நீதிமன்றத்தில் கேஸ் நடந்திருக்கு. ஸோ இவங்க மேலே இருந்த ஆள்கடத்தல் அந்த கேஸை மட்டும் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட அந்த இந்துஜா குடும்பத்தோட உறுப்பினர் பிரகாஷ் அவரோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 6 மாதம் சிறை தண்டனையும், நெக்ஸ்ட் அவரோட சன் அஜய் பிளஸ் அவரோட மனைவி நம்ரதாவுக்கு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே பதியப்பட்ட மனித கடத்தல் அந்த வழக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நெல்லி 4 இயர்ஸ்க்கு மேலே இவங்க ஜெயில் தண்டனை அனுபவிக்க போகிறாங்க ஹிந்துஜா ஃபேமிலி மெம்பர்ஸு. இது ஹிந்துஜா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எம்டிசியில் வந்து அப்டேட்டு. என்எம்டிசியோட டேரக்டர், அந்த கம்பெனியோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து 2030 பார்த்தீங்கன்னா அவங்களோட அயன் ஓர் ப்ரொடக்ஷனை 100 மில்லியன் டன்ஸ் ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ட்ரோன்ஸு இது மூலமாட்டு ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைப்லைன் அண்ட் வாட்டர் வேஸ்ட் மூலமாட்டு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ணும், இது மூலமாட்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட்டபுளாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி அந்த கம்பெனியோட டேரக்டர் அதாவது இந்த நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கம்பெனியோட டேரக்டர் வினய்குமார் தான் சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா 2030 அவங்களோட அயன் ஓர் ப்ரொடக்ஷன் 100 மில்லியன் டன் நாட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அயன் ஓர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 10% க்ரோ ஆயிருந்துச்சு. அதே சமயம் வேர்ல்டோட அயன் ஓர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் தான் இருந்துச்சு. 2800 மில்லியன் டன்ஸ் வந்து 2022-23 அந்த ஃபினான்ஷியல் 2022-23 அந்த காலகட்டத்தில் பண்ணியிருந்தாங்க. அதே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2500 மில்லியன் டன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ரீசன் வந்து ஜப்பான் வந்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா டிமாண்ட் வந்து வீக்காக இருக்கிறதுனால ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் த டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. 2030 100 மில்லியன் டன்ஸ் அயன் ஓர் ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 269 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம் என்எம்டிசியில். இப்போதைக்கு என்எம்டிசியில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். இன்னொரு டவுன் ட்ரெண்டுக்கு போய் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பார்ப்போம் இந்த ஷேரில். இப்போதைக்கு என்எம்டிசியில் வெயிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி கிராமின் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப்பு. இது மூலமாட்டு அவங்களோட 3 வீலர் சேல்ஸ், அதாவது 3 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிளை வந்து இந்த ஸ்டோர் மூலமாட்டு, இந்த சிஎஸ்சி கிராமின் ஸ்டோர் மூலமாட்டு சேல் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவல் வில்லேஜ் லெவலில் அதிக அளவில் என்டர்பிரனரை வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஸ்டோர் மூலமாட்டு இந்த டிவிஎஸோட 3 வீலர் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த டீலர் நெட்வொர்க்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ். இது வந்து டிவிஎஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாட்டு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி கிராமின் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா யாரால ஸ்டார்ட் பண்ணதுன்னா சிஎஸ்சி கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சப்போர்ட்டால தான் இந்த என்டர்பிரைசஸ் வந்து தொடங்கியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் சிட்டிசனை வந்து டிஜிட்டலி எம்பவர் பண்ணுறதுக்காண்டி தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிவிஎஸோட 3 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது டிவிஎஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா சிப்லாவில் வந்து அப்டேட்டு. சிப்லாவில் யூஎஸ்எஃப்டி வந்து அவங்களோட கோவாவில் இருக்க ஃபெசிலிட்டியில் வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 அப்சர்வேஷன் வந்து இந்த கோவா ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஜூன் 10 ஜூன் 21 வரைக்கும் தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 480 இதில் 6 அப்சர்வேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது சிப்லாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஸோ யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த அந்த அப்சர்வேஷனால சிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து மண்டே வந்து டிக்ளைன் ஆகுதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷிப்லாவோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1537 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1537 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் ஒரு கரெக்ஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லி. ஒரு 1400 கீழே போச்சுன்னா ஸ்லோவாக சிப்லாவில் கன்சிடர் பண்ணலாம். சிப்லா, நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்தால் கூட நம்ம வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஃபார்மா செக்டர் சிப்லாவை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் தினேஷ் காரா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட அந்த செக்கை கொடுத்துருக்காரு, டிவிடெண்ட் செக்கை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7000 கோடிக்கான டிவிடெண்ட் செக்கு. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 6959 கோடி வந்து டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணுறாங்க. அதை வந்து செக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்கோட தினேஷ் காரா தான் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட அதை கொடுத்துருக்காங்க. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
பாசிட்டிவ் அப்டேட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வருஷம் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 7,000 கோடி. அதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா 5,740 கோடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் டிவிடெண்ட் இன்கம் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு பேங்க், இவங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 857.16 கோடிக்கான செக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாட்டி இவங்க ஸ்டேட் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் வந்து 834 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ரீசெண்டாட்டு நடந்த ரேலியில் 900 ரூபா வரைக்கும் தாண்டி போச்சு. ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ல வந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக என்ட்ரி ஆகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சனோஃபியும் பயோவேக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த பயோவேக் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த போலியோ வேக்சின்ஸை வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இவங்களோட சனோஃபியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் மெனிஞ்சிட்டிஸ் வேக்சினையும் வந்து அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸுக்கு சப்ளை பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போலியோ நோயை வந்து தடுப்புறதுக்காண்டி தான் இந்த போலியோ வேக்சின்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு ஆஃப்ரிக்கன் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷனோட கோல், அதாவது இந்த லோக்கலி ப்ரொடக்ஷன் வேக்சின் சொல்லுவாங்க, இந்த வேக்சினோட ப்ரொடக்ஷனை 2040 60% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சனோஃபியும் பயோவேக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு போலியோ வேக்சின்ஸை வந்து அதிக அளவில் ஆஃப்ரிக்காவில் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த போலியோ மெனிஞ்சிட்டிஸ் வேக்சினையும் சப்ளையை வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் பூஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சனோஃபியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து சனோஃபி வந்து நான் இப்போ 7,350 ரூபா அந்த ப்ரைஸில் வாங்கினேன், பட் இப்போ வந்து இறங்கியிருக்கு, அது வந்து ஏறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சனோஃபியில் வந்து அப்டேட் என்னன்னா, இதில் நிறைய பாசிட்டிவ் அப்டேட் ரீசெண்டாக வந்து இருந்துச்சு. எப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கொச்சின் ஷிப்யார்டுக்கு சொன்னோம், அதே மாதிரி தான் இதுலையும் ஷேர் நல்ல ரேலியாக இருந்துச்சு. நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொன்னேன் அந்த ஷேரில், அதே மாதிரி தான் இதில் நடந்திருக்கு. சனோஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ ரேலியாக இருக்கும்போது வாங்கினது ரொம்பவே தப்பு. இப்போ வந்து 6,875 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஷேரில் வந்து ஹை அளவில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறது அந்த ரேஞ்சில் வந்து ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பாசிட்டிவ் அப்டேட் கண்டினியூஸாக வருது. ஸோ ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்திருக்கு, ஹை லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனால தான் அந்த கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள், நீங்கள் பையிங் ப்ரைஸ் வந்துச்சுன்னா செல் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், இந்த ரேஞ்சில் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிரும். இதான் என்னோட ஒப்பீனியன். சனோஃபியில் ஹோல்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்த உடனே செல் பண்ணலாம். இதுதான் சனோஃபியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கூட ஒரு $4.3 பில்லியன் டீல் வந்து ஒரு சைனிங்கில் வராங்க. இதுக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இது என்ன டீல்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டெயில்ட்டு கிட்டத்தட்ட 360 பில்லியன் ருபீஸ்க்கான எக்யூப்மெண்ட் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. அதாவது லீசிங் பிஸ்னஸுக்குள்ள, டிவைஸ் லீசிங் பிஸ்னஸுக்குள்ள இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ இந்த ஜியோ லீசிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு வந்து ஜியோ ரீட்டைல் யூனிட் வந்து அக்யூர் பண்ண, அதாவது ஜியோ ரீட்டைல் யூனிட் வந்து அக்யூர் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ், குறிப்பாட்டு செல்ஃபோன்ஸு, டெலகாம் எக்யூப்மெண்ட்டு, ராய்டர்ஸு, இந்த ரூட்டர்ஸ் இது எல்லாமே செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் வந்து அவங்களோட ஜியோ லீசிங் சர்வீஸ் மூலமாட்டி இதை வந்து செல் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா $4.3 பில்லியன் ஒர்த்துள்ள அந்த இது எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து அக்யூர் பண்ணிட்டு அதை வந்து ஜியோ ஃபினான்ஷியலோட ஜியோ லீசிங் சர்வீஸ் மூலமாட்டு கஸ்டமர்ஸுக்கு செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லீசிங் சர்வீஸ் பிஸ்னஸுக்குள்ள ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் லிக்விட் நேச்சுரல் கேஸ் பிளான்ட் வந்து ஹட்டா கேஸ் ஃபீல்ட் பக்கத்தில் அமைக்கிறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விந்தியன் பேசின் அதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஹட்டா கேஸ் பிளான்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் அந்த எல்என்ஜி பிளான்ட் வந்து அமைக்கிறாங்க. ஸோ அந்த விந்தியன் பேசின் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அது அப்கிரேட் ஆகும். அந்த ஸ்டேட்டஸ் வந்து கேட்டகரி 2 வந்து கேட்டகரி 1 பேசினுக்கு அப்கிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓஎன்ஜிசி இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட். மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெனாக்ஸ் வெலாக்சிட்டி எடிஷனில் வந்து ஒரு காரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரெனாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட எடிஷனில் லான்ச் பண்ணதில் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆயிருக்கு. அதுவும் 10 monthsல பார்த்தீங்கன்னா 1,00,000 யூனிட்ஸ்க்கு மேலே சேல்ஸ் ஆகி அதாவது மாருதி சுசுகியில் 1,00,000 யூனிட்ஸ் வந்து சேல் ஆகுறது வெறும் 10 மாசத்துல இந்த வெஹிக்கிள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹோல்சேல் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெலாசிட்டி எடிஷன் இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெனாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 7,29,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏப்ரல் 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அட்டு ஃபினான்ஷியல் இயர் 24 எண்டரில் வந்து 1,34,735 யூனிட்ஸ் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் 10 monthsல அந்த 1,00,000 யூனிட்ஸ்க்கு மேலே ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுறது
மாருதி சுசுக்கியில் இதான் ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வேரியன்ட் பார்க்கும்போது சிஎன்ஜி ஆப்ஷன் இது 1.2 லிட்டர் டுவல் ஜெட் டுவல் விவிடி பெட்ரோல் இன்ஜின் பேசிஸில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெனாக்ஸ் வெலாசிட்டி எடிஷன் வந்து அவைலபிள் இந்த பவர் ட்ரெயின் அக்ராஸ் 14 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. அதாவது வெறும் 10 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் யூனிட்ஸ் மேலே வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாமூன் ஆட்டோ ஷேர் வந்து இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு அது கொஞ்சம் ரேலியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் ரொம்பவே மிட் கேப்பாக இருக்கிற ஸ்டாக்லையும் இப்போதைக்கு கை வைக்கிறத அவாய்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.